செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 பேர் தற்கொலை. தேர்வில் குறைவான மதிப்பெண் எடுத்ததால் விபரீதம். வெப்ப அழற்சி நோய்க்கு சிறப்பு வார்டு. புதுவை அரசு சுகாதாரத்துறை ஏற்பாடு. புதுவையில் சந்தேகப்படும்படியான நபர்களின் வீடுகளில் போலீசார் சோதனை. கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை. பல்கலைக்கழக மாணவர் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறைவான மதிப்பெண் எடுத்த 2 மாணவர்கள் தனித்தனியாக தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுவையில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வில்லியனூர் அருகே உள்ள உதியம்பட்டு சுபாஷினி நகரை சேர்ந்த ஜெயபால் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவரது இளைய மகள் மேனகா வயது 17 மரப்பாலம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து அரசு பொதுத் தேர்வு எழுதினார். இந்நிலையில் நேற்று வெளியான தேர்வில் தேர்ச்சி பெற்றார். ஆனால் 600க்கு 334 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருந்தார். குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் மனம் உடைந்த மாணவி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டின் அறையில் ஃபேனில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து மாணவி மேனகாவின் தாய் பச்சையம்மாள் கொடுத்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டம் மேலவாஞ்சூர் அமிர்தா நகரை சேர்ந்தவர் குட்டியாண்டி. இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் ஆதேஷ் 17 அங்குள்ள அரசு பள்ளியில் +2 படித்து வந்தார். ஆதேஷ் விடுமுறைக்காக கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள பனித்திட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியை சேர்ந்த அவரது உறவினரான பூமொழி என்பவர் வீட்டில் வந்து தங்கியிருந்தார். இந்த நிலையில் நேற்று +2 தேர்வு முடிவுகள் வெளியானது. இந்த தேர்வில் ஆதேஷ் தோல்வியடைந்தார். இதனால் மனம் உடைந்த ஆதேஷ் வீட்டின் ஜன்னலில் தொண்டால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். உடனே அவரை உறவினர்கள் மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் வரும் வழியிலேயே ஆதேஷ் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இது குறித்த புகாரின் பேரில் கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் வெப்ப அழற்சி நோய்க்கு சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தற்போது கத்திரி வெயில் கொளுத்தி வருகிறது. புதுச்சேரியில் நேற்று 96.1 டிகிரி வெயில் பதிவானது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வருகின்ற 10ஆம் தேதி வரை 96.8 டிகிரி முதல் 100 டிகிரி வரை வெப்பம் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வெப்ப அயற்சி ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. இவ்வாறு பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக முதலுதவி செய்யாவிட்டால் உயிருக்கு ஆபத்து நேரிடலாம். இந்நிலையில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள பகல் நேரங்களில் பொதுமக்களை தங்களது வீடுகளிலேயே முடங்கி இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை காரைக்கால் பகுதிகளில் இதுவரை மதுபோதையில் வெயில் மயக்கத்துடன் 6 பேர் சுருண்டு விழுந்து பலியாகியுள்ளனர். புதுவையில் வெயிலின் தாக்கத்தினால் மயக்கம் அடைபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சந்தேகப்படும்படியான நபர்களின் வீடுகளில் போலீசார் கஞ்சா உள்ளதா என்று சோதனை நடத்தினர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த ஆபரேஷன் விடியல் என்ற பெயரில் போலீசார் அவ்வப்போது சோதனைகள் நடத்தி கஞ்சா விற்பனையில் ஈடுபடுபவர்களை கைது செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட மூலக்குளம், பூமியான்பேட், ஜே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்து கைது செய்யப்பட்டவர்களின் வீடுகளிலும் கஞ்சா விற்பனை செய்யப்படும் என சந்தேகிக்கப்படும் இடங்களிலும் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வசிப்பவர்கள் வெளியூர்களுக்கு செல்வதென்றால் வீட்டில் விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆபரணங்கள் இருந்தால் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துவிட்டு செல்ல வேண்டும் என்றும், அப்பகுதியில் குழந்தைகள் விளையாடும் போது பெற்றோர்கள் அவர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை செய்தனர். போலீசார் அப்பகுதியில் மேற்கொண்ட சோதனை காரணமாக சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பல்கலைக்கழக மாணவர் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து மாணவர்கள் மற்றும் சமூக அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹைதராபாத் பல்கலைக்கழக முனைவர் பட்ட ஆய்வாளர் ரோஹித் விமுலா கடந்த 2016ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். பல்கலைக்கழக நிர்வாகத்தின் தொடர் அழுத்தம் மற்றும்
மத்திய பாஜக அரசின் அழுத்தம் காரணமாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி மத்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தலித் ஆய்வாளர் ரோஹித் வெமுலா தற்கொலை வழக்கில் நீதி வழங்காமல் குற்றம் சாட்டப்பட்டோரை விடுவித்தும் ரோஹித் வெமுலா தலித் அல்ல என கூறி ஹைதராபாத் காவல்துறையினர் தற்போது அந்த வழக்கை முடித்து வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவை பல்கலைக்கழகத்தில் சோமாயணம் என்ற நாடகத்தை அரங்கேற்றிய நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் பல்கலைக்கழகத்தில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கல்லூரி மாணவர் அமைப்பு நிர்வாகிகள் மணிமாறன், பிரவீன், உதயராஜ், நவ்பல், பெரியார் சிந்தனையாளர் இயக்க தீனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் புதுவை பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் நீக்கத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்ய கோரி மகிழா காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரஜ்வால் ரேவண்ணாவை கைது செய்ய கோரி மகிழா காங்கிரஸ் சார்பாக சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா MP முதல் கட்டமாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் ஜனதா தளம் சார்பில் கர்நாடக மாநிலம் ஹசான் தொகுதியில் போட்டியிட்டுள்ளார். இவரது ஆபாச வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இது தொடர்பாக கர்நாடக போலீசார் அவர் மீது பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் ரேவண்ணா மற்றும் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என மத்திய பாரதிய ஜனதா அரசில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்றும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுவை மகளிர் காங்கிரஸ் சார்பில் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகவ் காந்தி தலைமை தாங்கினர். ஆர்ப்பாட்டத்தில் மகிழா காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன் உட்பட 100க்கும் மேற்பட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். கவுண்டன்பாளையம் முத்துரத்தின அரங்க மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். புதுவை கவுண்டன்பாளையம் முத்துரத்தினம் அரங்க மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி அடைந்து சாதனை படைத்துள்ளனர். பள்ளி அளவில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பள்ளி தாளாளர் மருத்துவர் ரத்தின ஜனார்த்தனம், புதுச்சேரி மாநில குஜிரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி இனிப்பு வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பள்ளி அளவில் முதலிடம் பிடித்த மாணவர் வருண், 2ஆம் இடம் பிடித்த காமேஷ், 3ஆம் இடம் பிடித்த ஆகாஷ் ஆகிய மாணவர்களை பாராட்டினர். மாணவர் வருண் பிரெஞ்சு பாடத்தில் 100 மதிப்பெண்களும், கணினி அறிவியலில் 100 மதிப்பெண்களும், கணிதத்தில் 97 மதிப்பெண்களும், வேதியியலில் 92 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். மாணவர் காமேஷ் பொருளியலில் 94 மதிப்பெண்களும், கணக்கு பதிவியலில் 92 மதிப்பெண்களும், வணிகவியலில் 91 மதிப்பெண்களையும் பெற்றுள்ளார். மாணவர் குபேரன் பிரெஞ்சு பாடத்தில் 98 மதிப்பெண்களும், கணினி அறிவியலில் 90 மதிப்பெண்களையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளி மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவை வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமாதேஷா 557 மதிப்பெண்களை பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். காவ்யா 526 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், வெங்கடேஸ்வரன் 509 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர். சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் தாளாளருமான ராம சிவராஜன் மற்றும் பள்ளியின் நிர்வாகி அஞ்சலாட் சிவராஜன் ஆகியோர் இனிப்பு வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மொழி பாடத்தில் 96 மாணவர்களும், ஆங்கிலத்தில் 83 மாணவர்களும், பொருளியலில் 98 மாணவர்களும், வணிகவியலில் 95 மாணவர்களும், கணக்கு பதிவியலில் 95 மாணவர்களும், கணினி பயன்பாட்டில் 100 மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். பள்ளி முதல்வர் சாந்தி மற்றும் துணை முதல்வர் பாஸ்கரன் ஆகியோர் இருபால் ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர். வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள், ஆசிரியர்களுக்கு பள்ளி சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுவை கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கல்வியாண்டில் தேர்வு எழுதிய 91 மாணவர்களில் 90 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஜீவானந்தம், மெஹபுனிஷா ஆகிய இருவரும் 577 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியளவில் முதலிடம் பிடித்துள்ளனர். சுபிக்ஷா, மௌலிஷ் ஆகிய 2 பேரும் 569 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடம் பிடித்துள்ளனர்.
கமலிஸ்ரீ 563 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும், நந்தினி 561 மதிப்பெண்கள் பெற்று 4ஆம் இடமும், மாணவி கலைமதி 558 மதிப்பெண்கள் பெற்று 5ஆம் இடமும் பெற்றுள்ளனர். சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் ராமசிவராஜன் மற்றும் பள்ளியின் முதல்வர் அஞ்சலாட்சி சிவராஜன் ஆகியோர் இனிப்பு வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பள்ளியில் 20 மாணவர்கள் 600ற்கு 500 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். 75 மாணவர்கள் முதல் தரப்பிரிவில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் முருகானந்தம் வெற்றிக்கு துணை நின்ற இருபால் ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் மற்றும் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பள்ளி சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தவளக்குப்பம் சுகாதார நலவாழ்வு மையம் சார்பில் வெப்ப அழற்சி நோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை தவளக்குப்பம் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தின் சார்பாக அதிக சூரிய வெப்பத்தால் உருவாகும் அயற்சி மற்றும் பக்கவாதத்தை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு நிகழ்ச்சி தவளக்குப்பம் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தில் நடைபெற்றது. சுகாதார உதவியாளர் ஜவஹர் வரவேற்புரையாற்றினார். செவிலி அதிகாரிகள் ஜமுனா ராணி, கிராமப்புற சுகாதார மேற்பார்வையாளர் பவுனம்மாள், கிராமப்புற செவிலர் கலாவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிலையத்தின் மருத்துவ அதிகாரி அஸ்மா பொதுமக்களிடம் பேசுகையில், ஹீட் ஸ்ட்ரோக் என்பது உடலின் வெப்பம் அதிகரிப்பதால் ஏற்படும் அவசர மருத்துவ நிலை என்றும், உடலின் வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது அதற்கு அதிகமாக உயரும் போது ஹீட் ஸ்ட்ரோக்கை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். ஹீட் ஸ்ட்ரோக் யாருக்கு அதிகமாக வருகிறது என்றும் அதன் அறிகுறிகள் குறித்தும் விளக்கி கூறினார். இதனைத் தொடர்ந்து மருத்துவ அதிகாரி பாலசுப்ரமணியன் பேசுகையில், தளர்வான மெல்லிய பருத்தி ஆடைகளை வெயிலுக்கு உடுத்த வேண்டும் என்றும், வெயிலில் செல்லும் போது குடை, தொப்பி, குளிரூட்டும் கண் கண்ணாடி ஆகியவை அணிந்து செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதிக அளவில் தண்ணீர் பருக வேண்டும் என்றும், மோர், எலுமிச்சை சாறு இவற்றுடன் சிறிதளவு உப்பு கலந்து பருக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். காலை 11 மணியிலிருந்து 4 மணி வரை தேவையில்லாமல் வெளியில் வர வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் சுகாதார உதவி ஆய்வாளர் இளஞ்செழியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விழிப்புணர்வு கையேடுகள் வழங்கப்பட்டன. கிருமாம்பாக்கத்தில் மாணவர்களுக்கு கோடைக்கால பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரி இணைந்து மாணவர்களுக்கான 5 நாள் கோடைக்கால சிறப்பு வகுப்புகளின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ பாலாஜி வித்யாபீட் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மருத்துவர் நிஹார் ரஞ்சன் பிஸ்வாஸ் தலைமை தாங்கினார். கல்லூரியின் துணைத் தலைவர் மருத்துவர் ராவ் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் தாளாளர் அக்ரி கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி நிகழ்ச்சியினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்த கோடைக்கால சிறப்பு வகுப்புகளில் மாணவர்களுக்கு அறிவியல், ஆரோக்கியம், வேளாண்மை, மீன் வளர்ப்பு ஆகியவை பற்றின சிறப்பு வகுப்புகள் நடைபெற இருக்கின்றன. இந்த கோடை காலங்களில் மாணவர்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் அலைபேசியில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்க இது போன்ற சிறப்பு வகுப்புகள் வழிவகுக்கும் என்ற நோக்கில் இந்த கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் அமைந்துள்ளது. இது போன்ற வகுப்புகளால் மாணவர்களின் அறிவு திறனும் அனுபவ திறனும் எளிதாக வளர்த்து கொள்ள முடியும் என்றும் சிறப்பு விருந்தினர்கள் பேசியுள்ளனர். மேலும் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் அபிஜித் மற்றும் மருத்துவர் ராகேஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை அன்பாலயா பள்ளி மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரியில் அன்பாலயா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் +2 அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற சாதனைகள் படைத்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடந்து முடிந்த 2023-24 கல்வி ஆண்டிற்கான +2 பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் புதுச்சேரி பாலாஜி தியேட்டர் எதிரில் சாந்தி நகரில் அமைந்துள்ள அன்பாலயா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இவ்வாண்டு தொடர்ச்சியாக 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார்கள். பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை பள்ளியின் தாளாளர் திரு அன்பழகன் அவர்கள் சால்வை போர்த்தி அணிவித்து ஊக்கப்படுத்தி பாராட்டினர். தொடர்ந்து மேற்கல்விக்காக அறிவுரைகளை அளித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் இப்பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டை திமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை முதலியார்பேட்டை தொகுதி அனிதா நகர் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் வெற்றிவேலி பிறந்தநாளையொட்டி தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை சிமெண்ட் சாலை அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
தொடர்ந்து உதவிக்கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த குமார், குணசீலன், சிவபெருமான், அனிதா நகர் பகுதியைச் சேர்ந்த பூபாலன், சண்முகம், மதன், நந்து, தமிழ்வேந்தன் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புனித பேட்ரிக் பள்ளி மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் புனித பேட்ரிக் முதுநிலை பள்ளி மாணவர்கள் +2 அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் புதுச்சேரி சாரதாம்பாள் நகரில் அமைந்துள்ள புனித பேட்ரிக் முதுநிலை பள்ளி மாணவர்கள் இவ்வாண்டும் தொடர்ச்சியாக 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார்கள். தேர்வு எழுதிய 223 மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். 75%க்கு மேல் 139 மாணவர்கள் டிஸ்டிங்ஷன் தேர்வு பெற்று சாதனை படைத்துள்ளனர். மாணவி லக்ஷனா தேவி 591 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தையும், தர்ஷினி, சரண் ஆகியோர் 580 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடத்தையும், சுதிக்ஷா 579 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். புதுவை அங்காளம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பால்குட அபிஷேகத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மகாத்மா காந்தி வீதியில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் 17ஆம் ஆண்டு பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் புறப்பட்டு மாட வீதிகள் வழியாக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து பக்தர்கள் சுமந்து வந்த பால்குடங்களில் இருந்த பாலை மூலவர் அம்மன் மீது ஊற்றி அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6635 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 53,080 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 855 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 பேர் தற்கொலை. தேர்வில் குறைவான மதிப்பெண் எடுத்ததால் விபரீதம். வெப்ப அழற்சி நோய்க்கு சிறப்பு வார்டு. புதுவை அரசு சுகாதாரத்துறை ஏற்பாடு. புதுவையில் சந்தேகப்படும்படியான நபர்களின் வீடுகளில் போலீசார் சோதனை. கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை. பல்கலைக்கழக மாணவர் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.